எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. சமீபத்தில் தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை கூட்டத்தில் உங்களை பார்த்தோம். இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை வந்து அவர் வந்து வெளியிடுறாரு. ஸோ அதில் நீங்களும் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஸ்டேஜில் நிறைய விஷயம் பார்த்துருந்தோம். பின்னாடி வந்து நீங்கள் கண் கலங்குற மூமெண்ட்லாம் இருந்துச்சு. இது ஏன் கண்ணு கலங்குறீங்க? அதுதான் அவரை பார்த்த உடனே ரொம்ப நாளான ஒரு கனவு. எல்லாத்துக்கும் விஜய் அப்படின்னாவே அது ஒரு எமோஷ்னல், கடவுளுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கறது. ஓகே, அவர் வந்து இப்போ சிஎம்மாக இருக்கிற தேர்தலுக்கு வந்து அவர் போட்டியிட்டனால நம்மளால் அதிகமாக பார்க்க கூட முடியுது. ஒரு நடிகராக அப்படி இருக்கும்போது அவரை ஒரு செகண்ட் கூட நம்மளால் பார்த்துருக்க முடியாது. கண் கலங்குற மூமெண்ட்டும் அதுக்காக தான், அதுக்காக மட்டுமே. பார்த்தோன்னே என்னை மறந்து நான் அழுதுட்டேன். அப்போவே ஒரு கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு, நான் அடக்கிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டு விஜய் சாருக்காக போட்டிருக்கிற அந்த பாட்டை கேட்டோன்னே கடைசியாக அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்சி கொடி பாடல் போட்டுச்சு. அப்போ எல்லாரும் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஐயோ அப்பா, என்னால் உட்கார கூட முடியல அந்த இடத்துல. எந்திரிச்சு கீழே போய் கத்தி. நாங்கள் நேற்று அந்த மீட்டிங்கில் பார்த்ததுக்கப்புறம் அனுஸ்ரீ வந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்க, ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பில் நாளையெல்லாம் அமைச்சராக பார்க்க போகிறோம் அப்படின்னு மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லை, ஆனால் கட்சியில் இருந்து தான் நம்ம வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது இல்லை. அவரோட பெயர் சொல்லி வெளியில இருந்து கூட நம்மளால முடிந்த உதவிகளை என்னைக்கா இருந்தாலும். எல்லாமே தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு? மனுஷனை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, ரொம்ப பொறுமையாக இருக்காரா, எப்படி இருக்காரு? அதுதான், அதெல்லாம் பார்த்தேன். அதை தான் பார்த்து நான் முதல்ல கண் கலங்கினதே. அவரை என்னையா மனுஷன் இவர், இத்தனை பிரச்சனை வந்தாலுமே மக்களுக்காக திரும்ப சிரித்து அந்த இடத்துல வந்து நின்று நான் இருக்கேன் உங்களுக்காகன்னு சொல்கிறது வந்தெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா? ஓகே, யாராக இருந்தாலுமே உடஞ்சிருவாங்க. பரவாயில்ல, உடையாமல் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அதுக்கே அவர் பக்கம் நிற்கலாம். ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான குயின்னு சொல்லலாம். எஸ், வி ஹேவ் அனுஸ்ரீ. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், ஆமாம், 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லபடியாகவே போயிட்டுருக்குது. சிறப்பு. தொடர்ந்து படங்கள் பார்த்துட்ருக்குறோம். எப்படி படங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? எங்கேருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சிது? அது எல்லாமே இந்த குவாகம்க்கு அப்புறம் தான். அதுக்கு எல்லாத்துக்குமே பாதி காரணம் உங்களோட மீடியா பீப்புள்ஸ் மட்டும்தான். ஊடகங்கள் வழியாக தான் என்னோட செய்திகள் அதிகமாக பரப்பப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, சமீபத்தில் தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை கூட்டத்தில் உங்களை பார்த்தோம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படி என்னாச்சு? எங்கேருந்து இன்வைட் வந்துச்சு? 1000 விளக்கு தொகுதியில் வந்து பிரபாகரன் சார் நிற்கிறாரு. ஸோ அவர் மூலியமா வந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். அது ஓகே, இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை வந்து அவர் வந்து வெளியிடுறாரு. ஸோ அதில் நீங்களும் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஓகே, ஆனால் ஸ்டேஜில் நிறைய விஷயம் பார்த்துருந்தோம். பின்னாடி வந்து நீங்கள் கண் கலங்குற மூமெண்ட்லாம் இருந்துச்சு. இது ஏன் கண்ணு கலங்குனீங்க? அதுதான், அவரை பார்த்த உடனே ரொம்ப நாளான ஒரு கனவு. எல்லாத்துக்கும் விஜய் அப்படின்னாவே அது ஒரு எமோஷ்னல். இப்போ இருக்கிற லைஃப்பில் வந்து அவர் ஒரு, எனக்கு எப்படின்னா கடவுளுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கறது. ஓகே, அவர் வந்து இப்போ சிஎம்மாக இருக்கிற தேர்தலுக்கு வந்து அவர் போட்டியிட்டனால நம்மளால் அதிகமாக பார்க்க கூட முடியுது. ஒரு நடிகராக அப்படி இருக்கும்போது அவரை ஒரு செகண்ட் கூட நம்மளால் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு பிஸி ஷெட்யூலில் இருப்பார். அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து இவ்வளோ இறங்கி மக்களுக்காக வேலை செஞ்சு நிறைய தொண்டுகள் பண்ணணும்னு நினச்சி அவர் வந்து இறங்கி செய்கிறாரு. ஸோ அதையும் நான் அவரை பாராட்டுறேன். அவரெல்லாம் பார்க்க முடியுமாங்கிற ஒரு ஏக்கம். ஓகே, சிஎம்மா இதிலே பார்க்க முடியலன்னா சிஎம் ஆகிட்டாருன்னா எப்படி பார்க்க முடியுமோ முடியாதோங்கிற ஒரு வகையான ஏக்கம். அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வார்த்தைகளும் இல்லை சொல்கிறதுக்கு. ஓகே, அந்த கண் கலங்குற மூமெண்ட்டும் அதுக்காக தான், அதுக்காக மட்டுமே. பார்த்தோன்னே என்னை மறந்து நான் அழுதுட்டேன். அப்போவே ஒரு கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு, நான் அடக்கிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு பாட்டு விஜய் சாருக்காக போட்டிருக்கிற அந்த பாட்டை கேட்டோன்னே அப்பா, அதை கேட்டோடனே என்னை மறந்து நான் அழுகணும்னு தோணிருச்சு. ஓகே, கடைசியாக அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்சி கொடி பாடல் போட்டுச்சு. அப்போ எல்லாரும் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஐயோ அப்பா, என்னால் உட்கார கூட முடியல அந்த இடத்துல. எந்திரிச்சு கீழே போய் கத்தி ஆகணும்னு தோணுச்சு. பட் நம்ம இருக்கிறோம், அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை நானே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டேன். ஓகே, சூப்பர். உங்கள் பேர் சொல்லி அனுஸ்ரீ கூப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் அவரோட வாயால் சொல்லியிருந்தா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பரவாயில்ல. ஓகே, பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேசுனீங்க? அப்படி
நான் எங்களோட சமுதாயத்தை பத்தி சொன்னேன். என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதையும் சொன்னேன். கண்டிப்பா எல்லாமே நிறைவேற்றப்படும்னு சொன்னாரு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு அந்த மாதிரி ஏதாவது டீம்ல இருந்து ஏதாவது சொன்னாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு சொல்லல. சொல்லல. பார்த்துருக்கிறாரா அதெல்லாம் எனக்கு தெரியல. அவர் அந்த மேடையில தான் என்ன பார்த்துருப்பாரோங்கிறதும் தோணுது. ஓகே. கை கொடுத்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு விஜய் சார் கூட? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அதான் சொல்றேன்லே, தூரத்துல இருந்து ரசிச்ச ஒரு பர்சன் பக்கத்துல போய் பார்க்கறது அப்படிங்கிறது இஸ் மேஜிக். அதெல்லாம் வந்து ஒரு கிடைக்கிறதே வரும். அது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா சொல்றதுக்கான வார்த்தைகள் எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதான் நிறைய அதே மாதிரி அவர் வந்து அதில் அந்த அறிக்கையில் வெளியிட்டது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. மீனவர்களுக்காக இருக்கட்டும், விவசாயிங்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, மகளிர்களுக்கு, ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக இருக்கட்டும், திருநங்கைகள் திருநம்பிகளாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே, இளைஞர்களுக்காக, பட்டதாரி இளைஞர்களுக்காக, நம்மளுடைய வீட்டிலேயே பணிபுரியக்கூடிய மகளிர்களுக்காக, சிலிண்டராக இருக்கட்டும், அதே மாதிரி கரண்ட்டெல்லாம் வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீ. free. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லையா? இதில் எதுவுமே மக்களோட வரி பணத்தில் இல்லை, உங்களோட விஜய் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளோ ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே. அந்த புக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்களா? தேர்தல் அறிக்கை புக்கு? தேர்தல் அறிக்கை புக் வந்து அங்கே கொடுத்துட்டோம் நாங்கள். ஓகே. அந்த புக்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? படித்தேன், எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே ஃபுல்லாக படிச்சு என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் இருந்துச்சு? அவர் விட்ட அறிக்கையில இருந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்தது. என்ன முக்கியம்? நிறைய அறிக்கைகள் இருக்குது. அது வந்து அவர் இன்னும் வந்து வெளில சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஓகே. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையவே இருக்குது. ஓகே. நாங்க நேத்து அந்த மீட்டிங்ல பார்த்ததுக்கு அப்புறம் அனுஸ்ரீ வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்க, ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்புல நாளையெல்லாம் அமைச்சரா பார்க்க போறோம் அப்படின்னு மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இல்ல. ஆனா கட்சியில இருந்துதான் நம்ம வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறது இல்ல. அவரோட பெயர் சொல்லி வெளியில இருந்து கூட நம்மளால முடிந்த உதவிகளை என்னைக்கா இருந்தாலும் மக்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. சின்ன வயசுல இருந்து விஜய் சாரை பார்த்து நான் நிறைய இன்டர்வியூல சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்டா நான் விஜய் 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 சார் சொல்லி இன்னைக்கு பக்கத்துல அந்த மனிதரை பார்க்கும்போது என்ன மறந்து நான் அப்படியே ஃபீல் ஆயிட்டேன். ஓகே. அவர் நடிச்ச படம் நிறைய படம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன சொல்லுவீங்க? எல்லா படமுமே அவரோட நடிச்சு எனக்கு பிடிக்காத படம்னு எதுவுமே என்னால சொன்னது கூட அவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னாவே நான் போய் படம் பார்த்துருவேன். ஓகே. விஜய் சார் சினிமா விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்பட்டு அழுதங்க. நான்லாம் அழுதீங்க? அழுதேன். சரி, மனிதர் ஏதோ மக்களுக்காக நல்லது செய்யணும்னு இறங்கி வராரு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறேன். ஓகே. கட்சி ஆரம்பிக்க போதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ரசிகையா எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் இதா இருந்துச்சு. என்ன மனுஷன் வந்து இங்க வந்து கால் வைக்கிறேன்னு சொல்றாரு, சரியா இருக்குமா இருக்காதானுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரு ஒண்ணு யோசிக்காம எந்த இடத்துலயுமே வந்து டக்குன்னு அந்த மனிதர் வந்து டக்குன்னு எந்த இடத்துலயுமே வைக்க மாட்டாருங்கிற இன்னொரு பக்கம் இருந்துச்சு. ஏதோ மக்களுக்கு ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாரு, சரி வா தலைவாங்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே. உங்க திருநங்கைகள்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க? நீங்க அதான் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுடுவாங்களான்னு எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே பிடிச்சிடாது. கரெக்டு தானே? கரெக்ட் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க மேல விருப்பங்கள் இருக்கலாம். எனக்கு அவர் மேலான விருப்பமும் சந்தோஷமும் எப்பவுமே இருக்கும். அவரோட கட்சி மேல இருக்கக்கூடிய அந்த ஆதரவு எப்பவுமே இருக்கும். ஓகே. போட்டோலாம் எடுத்து வாங்குனீங்களா? போட்டோவை நேத்து வாங்கினேன். பாத்தீங்களா? அந்த போட்டோ பார்க்கும்போது பார்த்தேன், எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவர் கூடங்கும் போது. எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. புறம் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம விமர்சிக்கிறவங்க, விமர்சனம் இல்லைன்னா நம்மளால இங்க வர முடியாது. ஸோ விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றனங்கிற மாதிரி நான் அதையும் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. ஒரு ரசிகையா சொல்லுங்க. எல்லாரும் அவர் மேல ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாங்களே, அவருக்கு இந்த கூட்டம்லாம் ஓட்டா சேராது அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாங்க. அது உண்மையா இருக்குதா? உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? தெரியல. அது வந்து காலம் பதில் சொல்லும். அதே மாதிரி வந்து அதான் சொல்றாங்களே, கூட்டம்லாம் ஓட்டு ஆயிராது அப்படிங்கிறனால ஒரு நாள் கூட்டம் ஓட்டு ஆக தானே செய்யும். ஓகே. அந்த மாதிரி எல்லாம் உண்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர் சைடு. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு அவர் மேல. ஓகே. தாவேக்கான்ற ஒரு கட்சி பெரிய எதிர்பார்ப்போட இருந்துச்சுல, உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு என்னெல்லாம் இருந்துச்சு? தமிழக வெற்றி கழகம் வந்து சின்ன ஒரு கட்சியா எல்லாமே அது வந்து தனிச்சையா வந்து நிக்கிறாங்க. ஸோ வந்து இத்தனை பேர்த்தையும் எதிர்த்து அவர் வந்து நிக்கிறாரு இல்லையா, அதுவே ஒரு கெத்து தான் அவருக்கு. ஸோ அது அப்படியே வந்து நின்று அவர் அந்த தொகுதியெல்லாம் பிடிச்சி எம்எல்ஏ ஆகி அப்படியே சிஎம் ஆயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. சூப்பர். எங்கெல்லாம் போட்டியிட முடியாதுங்கிற சவால் பண்ணாரோ அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறாரு. ஸோ மக்கள் யாரும் கைவிட்ட மாட்டாங்க. அரசியல்லாம் விட்டுறலாம். அவரு அரசியல் வரப்போறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. படத்தை வந்து லீக் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குல்ல.
எப்படி ஃபேஸ் பண்றாரு? மனுஷன நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. ரொம்ப பொறுமையா இருக்காரா? எப்படி இருக்காரு? அதுதான் அதெல்லாம் பார்த்தேன். அததான் பார்த்து நான் முதல்ல கண் கலங்குனதே அவர. அ. என்னய்யா மனுஷன் இவரு! இத்தன பிரச்சனை வந்தாலுமே மக்களுக்காக திரும்ப சிரிச்சு அந்த இடத்துல வந்து நின்னு, நான் இருக்கேன் உங்களுக்காகன்னு சொல்றது வந்துலாம் ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா? ஓகே. யாரா இருந்தாலுமே உடைஞ்சிருவாங்க. பரவால்ல உடையாம அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுக்கே அவர் பக்கம் நிக்கலான்னு தோணுது. ஓகே. நாங்கலாம் தளபதிய வந்து டிவில வந்து அவர் ஃப்ரண்ட் ஃபேஸ்ல இருந்து பார்த்தோம். நீங்க அவரோட பேக் ஃபேஸ்ல இருந்து பார்த்தப்பயும் சுத்தி அவ்வளோ கூட்டம் இருந்து, அது எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்க்கல. நிஜமாலுமே இது அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு கீழ தான் இருந்தேன், உட்கார்ந்திருந்தேன். இல்ல கீழ இல்ல உங்கள ஸ்டேஜ்ல தான் உட்கார ஓ! சொன்னாங்கன்னு கூப்பிட்டு சொன்னாங்க. சொன்னாங்க. ஸ்டேஜ்லயா அப்படின்னு சொன்னேன். எங்கன்னு கேட்டோன்னே, வாங்க மேலன்னு சொல்லி மேல கூட்டிட்டு போயிட்டாங்க. அ. அ அப்போ அது வரைக்கும் அவர் வரல. எல்லாம் உட்கார்ந்திருந்தாரு. ஆதவ் சார் ஆ. உட்கார்ந்திருக்காங்க. அ. அப்புறம் சைடு தள்ளி வந்து ஆனந்த் சார் அ. உட்கார்ந்திருக்காங்க. இங்க ஒரு கேப் இருக்கு. அப்படி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடியே என்ன உட்கார வச்சாங்க. இந்த சீட் உங்களுக்குன்ட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அ. அப்புறம் அவரு அந்த சீட் காலியா இருக்கும்போது நினைச்சேன், ஒருவேளை விஜய் சார் வந்தா அந்த இடத்துல உட்காருவாரோ நம்மகிட்ட. அந்த அளவுக்கா இருக்க போகுது. இல்லன்னா வந்துட்டு ஒரு வீடியோ மாரி போட்டு கூட பேசிட்டு போயிருவாரோ, அப்படி குடுக்குற மாரி ஓ! பண்ணுவாங்களோ. தெரியாது. அவர் வராருன்னு தெரியாதா எனக்கு உங்களுக்கு? கன்ஃபார்மா தெரியாது அவரு தான் சொல்லல. வரப்போறாருன்னு. எதுவுமே ஆஹ. சொல்லல உங்கள்ட்ட. வந்து குடுப்பாங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாரி. அ. நான் வருவாரான்னு கேட்டதுக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா வருவாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாலே தெரியும் இந்த கூட்டங்கள்ல எப்படி வரப்போறாருன்னு சொல்லிட்டுன்னு. பார்த்தா மைக் அலௌன்ஸ்ல அவர் சொல்றாரு, உங்களுக்கு தாவேகா கட்சியின் வராரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நிஜமாலுமே வராரான்னு பார்க்குறேன். அந்த டோர் தொறந்து வேக வேகமா அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் ஏறி நடந்து வந்து எல்லாத்துக்கும் அடி வணக்கம் சொன்னாரு பாருங்க. அப்பா! அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. ஐயோ! விஜய் சார் தானா? விஜய் சார் தானா? இது விஜய் சார் தானான்னு சொல்லிட்டு அமைதியாவே நிக்கிறேன். அப்புறம் பார்த்தா வந்து கரெக்டான சீட்ல உட்காந்துட்டு உறுதிமொழிலாம் எடுத்தாங்க. அப்புறம் வந்து நம்மளோட தமிழ் கீதம் பாடப்பட்டுச்சு. பாட்ட பிறகு உட்கார்ந்தோம். அப்பதான் அப்பாடி! பார்த்துட்டேன்ப்பா இந்த மனுஷன அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அப்புறம் திரும்ப என் பேரு சொல்லி கூப்பிட்டு வந்து போர்வையெல்லாம் போத்தும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஓகே. ஃப்ரேம் போட்டுருவீங்களா ஃபோட்டோ? பெருசா போட்டுற மாட்டேனா? அப்படி இங்கேயே போட்டுடலாமா? போட்டுடலாம் கண்டிப்பா. சூப்பர். உங்கள சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸு? எல்லாருமே கங்ராச்சுலேஷன்ஸ் கூட சொன்னாங்க. நீ மேல்மேலும் போற இடம் வெற்றி அடையணும்னு தான் சொன்னாங்க. இது எதுவுமே வந்து நானா போய் தேடி போகல. வாய்ப்புகள் எல்லாம் என்ன தேடி வருது. அதுக்கு நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் வீட்ல இருந்து ஆ. பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸோ அந்த வாய்ப்புகள் என்ன தேடி வருது. அதான் சொல்றேன். நம்ம ஒண்ணு ஆசைப்படணும். அத முழுசா ஆசைப்படணும்னா யூனிவர்ஸ் அத நம்மகிட்ட வந்து அது கொண்டு சேர்க்கும். அந்த மாதிரி தான். ஓகே. அந்த மாரி என்ன போய் சேர்த்துருச்சு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ தாவேகாவோட கழகம் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ஓகே. விஜய் சார் திருப்பி அடுத்த ஒரு படம் நடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா என்ன பண்ணுவீங்க? மொதலா போய் நின்றுவேன் நானு. எத்தன நாள் ஷூட்டிங் இருந்தாலும் போய் நின்றுவீங்க. மத்த டேட் கமிட்மெண்ட்லாம் இருந்தா கூட? எல்லாமே கேன்சல்டுன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்றுவேன். ஓகே. அவரு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆசை இருக்குதா? நடிச்சா நல்லா இருக்கும். இல்ல கூட நடிக்கணும்னு ஆசை அந்த மாரி? ஐய்யய்யோ! அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட். அவர் கூட நடிக்கணும்னு இல்ல. அவர் நடிக்கிறத பார்த்தா கூட எனக்கு போதும். ஓகே. சூப்பர். படம் நெறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரத்னகுமார் அவர்களுடைய இயக்கத்துல ஒரு படம் பண்றீங்க. ரத்னகுமார் சாரோட டைரக்ஷன்ல ஆ. வந்து கார்த்திகேயன் சுப்பராஜ் அவரோட ஆமா. ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு 29 அப்கமிங் மேல வந்து 7 ஆர் 8ல வந்து ரிலீஸ் ஆகுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாருமே கண்டிப்பா திரையரங்குகள்ல போய் படத்த கண்டிப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஓகே. என்ன ரோல் எதிர்பார்க்கலாம் அந்த படத்துல? கலெக்டர் ரோல் நான் அது. ஓ! சூப்பர். ஸோ கண்டிப்பா எல்லாருமே போய் பாருங்க. நெறைய படம் அப்கமிங்ல இருக்குது. தீமை அறியா தீக்குச்சின்னு சொல்லிட்டு சிங்கம் புலி சார் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டேஷன் அப்படிங்கிற மூவி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மாறன் டைரக்டர் வந்து. அடுத்து சதீஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் கூட சேர்ந்து தான் அவளும் அவனும்ங்கிற படம் பண்ணியிருக்கேன். சரி. டிஜே அருணாச்சலம் அவர் கூட ஓ! சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஓகே. லவ்வோ லவ் பதீஸ் கூட சேர்ந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஓ! முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு அதுவும். ஓகே. பதீஸ் அந்த அதுல என்ன ரோலு? அதுல வந்து ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே. அவர் லவ் பண்ற பொண்ணோட ஃப்ரெண்டு நான் தான். நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் அதில் கூட. பசங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேசியிருப்பேன். பாருங்க உங்களுக்கு பிடிக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. Yes, ஏன்னா எல்லாம். டிஜிட்டல்ல ஃபுல்லா உங்கள பார்த்துட்டு சினிமா போகும்போது வித்தியாசம் எப்படி இருக்குது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா திரைத்துறையில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து இது எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக தெரியல. ஆக்டிங் சின்ன வயசுலேருந்தே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து பழகுவேன். கண்ணாடி பார்த்தே நடிச்சிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய. ஆமா. அது ஸோ பார்த்துருக்கோம். அதனால எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பண்ணுறீங்க
அப்படின்னு Okay. சொல்லுவாங்க. ஆக்டிங்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் பிச்சு பெடல் எடுத்துடலாம். ஓகே. ரத்னகுமார் படத்துல எப்படி வாய்ப்பு கிடைச்சது? அவரு தான் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லி. என்ன டைரக்டர் அவரே ஃபோன் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு போனேன். ஓ, அவர் தான் கால் பண்ணாரு. அவரே ஃபோன் பண்ணாரு. அவங்க கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் ஒருத்தர் மதன் குமார்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாரு, அவரோட Okay, அசிஸ்டன்ட் okay. டைரக்டர் அவரு. அவர் மூலமா அங்க போனேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு ரிஹர்சல் வச்சாங்க. ம். பண்ணேன். ஓகே செலக்ட்னு சொன்னாங்க. நீங்க வந்துருங்க இன்னும் ஒரு 10-15 டேஸ்ல ஷூட்டுன்னு சொன்னாரு. டைரக்டர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஆக்டர் பார்த்தேன். வித்து சார் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பர். அவரு ரத்னகுமார் அவர்களை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவர் ஒரு தீவிரமான விஜய் சாரோட ரசிகர்கள் பார்த்துக்கோங்க. தெரியும். அதை பத்திலாம் பேசியிருக்கீங்களா அங்க? இல்ல எதுவுமே நான் இது நாள் வரைக்குமே அவர் கூட நான் போறதுக்கு அவர் யாரோட ரசிகர் எதுவுமே எனக்கு தெரியாது. தெரியாது. ஆஃப்டர் தான் எனக்கு தெரியும், ஓ இவர் கூட தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொன்னேன், சார் நான் கூட அவரோட பெரிய ரசிகர், இருக்கக்கூடாதா இருந்துதானே ஆகணும்னு சொன்னாரு. ஓ அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி கட்சி விதமாக அவர் எதுவும் என்கிட்ட நானும் பேசிக்கல, நான் அவரே என்கிட்ட பேசிக்கிறது கிடையாது. சூப்பர், சிறப்பு. தொடர்ந்து உங்க பயணம் நெடுந்தூர பயணமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா 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 அது போயிட்டே ரொம்ப இருக்கணும். சக்சஸ்ஃபுல்லா போகும். நீங்களும் மீடியா பீப்புளும் அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணமா இருப்பீங்க. உங்களை என்னைக்குமே வாழ்நாள் ஃபுல்லும் மறக்க மாட்டேன். நன்றி. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். ஸோ மச்.